ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹைப்போதைராய்டிசம். ரொம்ப ஒரு காமனான ஒரு எண்டோக்ரைன் சொல்லுவோம். எண்டோக்ரைன்னா ஒரு நாணமில்லா சுரபியிலேருந்து வர ஒரு பிரச்சனை தான். ஸோ இது எப்படி சார் வருது, இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சி டாக்டர் போய் கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா உங்களுடைய இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற தைராய்டு சுரபி ஒழுங்காக சுரக்கலை. ஸோ அதனால் வர சிம்டம்ஸை நம்ம ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கன்ஜென்டல் ஹைப்போதைராய்டிசம், அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற ஹைப்போதைராய்டிசமால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது எப்படி கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றதை நான் டீட்டெயிலாக போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு ஐடியாக்காக போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம பெரியவங்களுக்கே உரிதான இந்த ஹைப்போதைராய்டிசம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த கழுத்து பகுதியில் நான் சொன்ன மாதிரி தைராய்டுன்னு ஒரு நாணமில்லா ஒரு சுரபி இருக்குது. அதோடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல பேசல் மெட்டபாலிசம், அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லுலேயும் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம்னா அதோடைய செயல்பாடு. இந்த குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகிறத ரெகுலரைஸ் பண்ணுறதோட வேலை தான் மெயினாக இந்த தைராய்டு சுரபியோட வேலை. ஸோ அது இப்போ தைராய்டு ஒழுங்காக சுரக்கலை. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, நான் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி காரணங்களால் இந்த தைராய்டு ஒழுங்காக சுரக்காத போது உங்கள் உடம்புல ஏற்படுற மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொதல் விஷயம் சிம்டம்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ எப்போ இந்த தைராய்டு ஒழுங்காக வேலை செய்யலையோ நீங்கள் மோஸ்ட்லி நிறைய டைம் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறேன், வெயிட்